குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 7 தமிழர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் கனவுகளை கரியாக்கியுள்ளது. தங்கள் குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எதிர்கால கனவுடன் தங்களது சுய விருப்பங்களை துறந்து நெருக்கடியான சூழலில் பணியாற்றி வாழ்ந்து வந்தவர்கள் தற்பொழுது தீக்கிரையாகியுள்ளனர். இதனால் அவர்களது குடும்பத்தினர் சொல்லொணா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். குடும்பத்தின் ஒரே வாழ்வாதாரமாக திகழ்ந்தவர்கள் உயிரற்ற சடலமாக மாறிவிட்ட நிலையில் அவர்களுடைய குடும்பங்களின் தற்போதைய நிலை என்ன? எதற்காக அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றார்கள்? குடும்பத்தினர் எப்படி எதிர்காலத்தை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்பொழுது அங்குள்ள களச்சூழல் என்ன? அரணா, குவைத் நாட்டில் ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் இந்த தீ விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக 7 பேர் உயிரிழந்திருக்கார்கள். நான் நிற்கக்கூடிய இடம் சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் காலனியில் வசித்து வரக்கூடிய சிவசங்கர் என்பவர் வீட்டில், அந்த குவைத்தே நாட்டில் பணிக்கு சென்று அந்த கட்டிட விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய வீட்டில் முன்பாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வீட்டில் தற்போது மிகுந்த சோகத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்து தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்று மாத சம்பளத்தை பெற்று வீட்டுக்கு அனுப்பி அவருடைய பிள்ளைகள் இவருக்கு சிவசங்கருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார். மகள் பிகாம் படித்து முடித்து வேலை தேடியிருக்கிறார். மகன் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்துவதற்காக வெளிநாட்டுக்கு சென்று மாத சம்பளம் பெற்று தற்போது வீட்டை பாதுகாத்து வந்த நிலையில் இந்த தீ விபத்தில் தற்போது அவர் ஒரு தீவிரத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் தொடர்பு கொண்டு அவருடைய பெண்ணுடன் நான் பேசணும், அந்த சிவசங்கருடைய மகளிடம் பேசணும். என்னுடைய அப்பாவுடைய புகைப்படத்தை காட்ட வேண்டும், உடனடியாக அவரை பார்த்து நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம், அதற்கான உரிய தகவலை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் அங்கே சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான பணிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இன்னும் நாளை மறுநாள் உறுதியான தகவல் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த செய்தி கேட்டு அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சந்திக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. அருணா, ஆனந்தன், சொல்லனா துயரத்திற்கு ஆழ்ந்துள்ளனர். நீங்கள் இணைப்பிலேயே இருங்க. திருச்சியிலிருந்து லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், குவைத் தீ விபத்தில் தமிழர்கள் பல பேர் உயிரிழந்துள்ளனர். நீங்கள் இருக்கும் இடத்தில் யார் உயிரிழந்திருக்கிறார்? அவர்களுடைய குடும்பத்திடம் பேச முடிந்ததா? என்ன விவரம்? திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் நவுல்பட்டு அண்ணாநகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ராஜு. அவர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு கடந்த 12 ஆண்டு காலமாக குவைத் நாட்டில் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த என்பிடிசி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் கனரக வாகன ஓட்டுநராக இவர் பணியாற்றியிருக்காரு. இவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம். அதில் அவருடைய தங்குறதுக்கான செலவு, அவருக்கான உணவு உள்ளிட்ட விஷயங்களுக்காக போக மீதம் ஒரு 30,000 ரூபாய் மாதம் அவர் குடும்பத்துக்கு அனுப்பியிருந்தார். அவருடைய மனைவி ராஜேஸ்வரி, அதே போல 2 மகன்கள், ஒரு மகன் என அந்த குடும்பம் இருக்கிறது. தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. தமிழக அரசு அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. அவர் அங்கு ஏராளமான உடல்கள் கருகிய நிலையில், அடையாளம் தெரியாத நிலையில தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எனவே தன் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜு எப்படியாவது உயிரோடு வந்துவிட மாட்டாரா என்கின்ற ஏக்கத்தோடு இந்த குடும்பத்தினர் தற்போது குறை அந்த மரண செய்தியை நம்ப முடியாத வகையில் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அவர் ஒரு 3வது தளத்தில் தங்கியிருந்திருக்காரு. இவர் தங்கியிருந்த அந்த 3வது தளத்திலிருந்து தீ விபத்து ஏற்பட்டவுடன் பலர் மேலிருந்து கீழே குதித்தெல்லாம் உயிரிழந்திருக்காங்க. அது போன்ற தகவல்கள் எல்லாம்
அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குடும்பத்தினருக்கு வந்து தெரிவித்திருக்காங்க. முதல் தகவலாக அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு ராஜு வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து நம்ப முடியாத நிலையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய ராஜுவுடைய மகன் வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று எங்களுடைய தந்தையார் வந்து அவருடைய நிலை என்ன என்பது குறித்து வந்து அரசு எங்களுக்கு வந்து உரிய விளக்கம் தர வேண்டும், அவருடைய வந்து பாதுகாப்பாக இங்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அவருக்கு வந்து உரிய அந்த பதில் வந்து நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு மனு கொடுத்து காத்திருக்காங்க. லெனின், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து நமது செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சார், இந்த மாதிரி வந்து தமிழர்கள் நிறைய பேர் இறந்திருக்கின்றனர். விழுப்புரத்தில் யார் இறந்திருக்கிறார்? அவங்களுடைய குடும்பம் கிட்ட உங்ககிட்ட பேச முடிந்ததா? அந்த கிராமத்தினரே துயரத்தில் ஆழ்ந்திருப்பதா சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? குவைத் நாட்டில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் தமிழகத்தை சார்ந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்நிலையில விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய முகமது ஷெரீப் என்பவர் வந்து இந்த தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மே மாதம் தான், அதாவது 29ஆம் தேதி தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்து பார்த்து விட்டு திரும்ப சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தில் இவர் தான் ஆணிவராகவும் இருந்து வருகிறார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவருடைய வருமானம், அதாவது மாதம் மாதம் அனுப்பக்கூடிய அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்களுடைய காலங்களை கடத்தி வருகிறார். இந்நிலையில தற்போது அவரோட உயிரிழந்திருக்கிற சம்பவம் வந்து எங்கள் குடும்பத்திலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய குடும்பத்தார் நம்முடைய இருந்திருக்காங்க கேட்போம். சார், இப்ப வந்து அவர் உயிரிழந்திருக்க தகவல் வந்திருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? சார், எங்களுக்கு வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க சார். எங்கள் மைத்தனுடைய சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. அவங்க கூட வேலை செய்யறதா வந்து அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க. பட் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி அவங்க நேமும் அவங்களுடைய சிவில் ஐடி வச்சுதான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எங்களோட முகத்தை பார்க்காம நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம் சார். அதனால வந்து எங்களுக்கு வந்து நல்ல அவங்களுடைய முகத்தை பார்க்காம எங்களால் இருக்க முடியல. ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கும். இப்போ அவங்கள நம்பி தான் வந்து இந்த பசங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு மற்ற அவங்களுடைய இவங்க தான் சார் அவங்க ஊண்டுகோல். இவங்களுடைய தூண்கள் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதே மாதிரி அவங்களுடைய மனைவி நம்ம நினைஞ்சவங்க கேட்போம், உங்களுக்கு எப்போ தகவல் சொன்னாங்கம்மா, அவர் எப்போ வந்துட்டு போனாரு? 2 மாசமா இருந்து 29 நாள் போனாரு. போய் 5 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு 10 மணிக்கு தான் தெரிஞ்சது அவர் டெத் ஆயிட்டேன்னு சொல்ல. இன்னும் அங்க அவர் எந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி எனக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. எல்லாரும் வாயால சொல்றாங்க, அந்த ஐடி ப்ரூஃப் வச்சுதான் சொல்றாங்க, டெத் லிஸ்ட்ல பேர் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் எந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு, பேக் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு தான் தகவல் வருதே தவிர அவரோட அங்க இருக்கிற எந்த ப்ரூஃப் இன்னும் எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. அவரை நம்பிதான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு வேற சம்பாத்தியமே இல்லை. நான் பெண் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எப்படி படிப்பெல்லாம், எனக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தை வேலைக்காச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு நிதி உதவி தேவையில்லை. எனக்கு வாழறதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி எனக்கு வேலையா, அரசு வேலையா ஏதாவது கூட. நான் 12வது படிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையா கொடுங்க என் பசங்களை பாத்துக்கிறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வீட்டுக்காரருக்கு 2 மாதம் மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் மாதம் மாதம் எவ்வளவு அனுப்புவார்? உங்களுக்கு ஏதாவது கடன்கள் அதிகமா இருக்கா? பேங்க்ல வச்சிருக்கோம் கடன், வெளியே வட்டிக்கும் வாங்கியிருக்கோம். அவர் லாக்டவுன்ல வந்து போய் துபாய் வரைக்கும் போய் நாளைக்கு குவைட் ஃபிளைட் ஏறினாக்கா லாக்டவுன் போட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பேன். அந்த கடன் எல்லாம் சேர்த்து ஒரு எல்லாம் பார்த்தா 8 லட்சத்துக்கிட்ட இருக்கு. அங்கங்க கடன் வாங்கி எல்லாம் நான் எப்படி அடைப்பேன்னு கூட தெரியல. அதுக்காக தான் நான் போயிட்டு நான் ஏதாவது பண்ணி நான் அனுப்புறேன் அப்படின்னு தான் சொல்லி போனாரு. இன்னும் அது வரைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்க ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதாவது இந்த பகுதியிலிருந்து இவர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பெண் பிள்ளைகளை வைத்து அந்த குடும்பத்தை நடத்துவது மிக கடினமான சூழல் இருந்தால் அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. காமராஜ், இந்த பெண்மணி பேசும்போதே மனது பதட்டம் அடைகிறது. இவர்கள் வாழ்வாதாரத்தை எந்த நிலையில் நோக்கி நாங்கள் எடுத்து செல்வது என்று இவர்களுடைய கேள்வி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தமிழர்கள் இறந்ததாக தற்போது வரை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பங்கள் துயரத்தில் தவிக்கும் நிலையில் அங்கு வசிக்கும் மற்றவர்களின் நிலை தெரியாமல் அவர்களின் குடும்பங்கள் பரிதவிக்கின்றன.
ஊர் விட்டு ஊர் சென்று நாடு விட்டு நாடு சென்று தனக்காக வாழாமல் தன் குடும்பம் தன் சொந்தங்களுக்காக தங்கள் உடலை வருத்தி வேலை செய்த தொழிலாளர்கள் இவர்கள். ஆண்டு கணக்கில் தங்கள் இரத்த சொந்தங்களை நேரில் காணாமல் தொலைபேசி வழியே வாழ்க்கையை நடத்தி வந்த இவர்களின் முடிவு அந்நிய மண்ணில் இப்படி அமையும் என்று யார்தான் எதிர்பார்த்திருப்பார்கள்? ஊருக்கு வருவேன் என கூறியவர் இப்படி வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை என கதறுகிறது கருப்பண்ணன் ராமுவின் குடும்பம். சொல்ல ஆதரவு சொல்ல யாருமே இல்லையடா என் மேல. என்னைக்கு அப்பாவை பார்க்க போறோம். நான் பார்த்தா என் மேல ஒரு மேல ஓவியமா வளர்த்த மேல நான் சொல்ல என் மேலுக்கு நான் சொல்லிடுவேன். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பணன் ராமுவுக்கு 62 வயதாகிறது. 26 ஆண்டுகளாக குவைத்தில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றிய இவருக்கு விசா முடிந்த நிலையில் ஓரிரு நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்ப இருந்தார். இந்த நிலையில்தான் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது. அவரது உடலை சொந்த ஊர் கொண்டு வர உதவக் கோரி ராமநாதபுரம் ஆட்சியரிடம் அவரது மகன் மனு அளித்துள்ளார். அப்பா பேர் கருப்பணன் ராமு. அவங்க வயசு 65. அவங்க 26 வருஷமாக குவைத்தில் இருக்காங்க. அவங்க விசா முடிஞ்சிருச்சு. ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு. அங்கே மிகப்பெரிய தீ விபத்தை பார்த்துருப்பீங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒரு ஆளாக இருக்காங்க. அதனால் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கோம். ஏற்பாடு பண்ணுறோம், சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் உடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் ஊருக்கு வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியுடன் காணும் அவரை இந்த முறை சடலமாக பார்க்க நேரிட்ட துயரத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் கதறிக்கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குவைத்தில் 20 ஆண்டுகளாக வேலை பார்த்த நிலையில் தீ விபத்தில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வந்துள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு கோயில் திருவிழாவுக்காக அவர் கிராமத்திற்கு வந்துவிட்டு குவைத் சென்றிருக்கிறார். இப்போது அவர் உயிரிழந்த தகவல்தான் குடும்பத்திற்கு வந்திருக்கிறது. திருச்சி நவல்பட்டு அண்ணாநகரைச் சேர்ந்த ராஜு குவைத் நாட்டில் உள்ள NBTC நிறுவனத்தில் கடந்த 12 ஆண்டு காலமாக கண்டெய்னர் வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளனர். இவரும் தீ விபத்தில் சிக்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. வரும் ஜூலை 6ஆம் தேதி ராஜு எபினேசன் தனது வேலையை விட்டுவிட்டு தமிழகம் திரும்பி தனது குடும்பத்தினருடன் வாழ திட்டமிட்டிருந்தார். இப்போது அவருக்கு என்னவானது என்று தெரியாமல் குழப்பத்திலும் பதற்றத்திலும் இருக்கிறது இவரது குடும்பம். இல்லைங்க சார், அவர் முகத்தில் எங்கள்கிட்ட ஒரு தடவை காட்டினாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருந்தால் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரட்டுங்க சார். எங்களுக்கு 2 வருஷமா அங்கே இருக்கார் சார். அவங்க ரொம்ப இங்கே இருந்ததே கிடையாது, அங்கேயே தான் இருக்காரு. அங்கே ஆனால் நல்லா இத்தனை வருஷம் அவர் நல்லா பாதுகாப்பாக தான் இருந்தார். ஏதோ இது நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு. ஆனால் அவர் இப்போ நல்லா இருக்காருங்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்கு. சந்தோஷமும் படுறோம். இருந்தாலும் அவர் வந்து மூஞ்சை காட்டினார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சை காட்டிட்டாங்கன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக தூத்துக்குடியிலிருந்து ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், அங்கு யார் உயிரிழந்துள்ளார்? அவரது குடும்பத்தினர் என்ன சொல்கின்றனர்? அங்குள்ள கிராம மக்கள் என்ன சொல்கின்றனர்? தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி பகுதியில் தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே வீராசாமியின் மகன் மாரியப்பன் இவர் பார்த்திங்கன்னா 20 வருடங்களாக குவைத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தற்பொழுது 3 மாதங்களுக்கு முன்பு தான் தூத்துக்குடியில் அவங்க ஒரு திருவிழாவில், கோயில் திருவிழாவில் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் இன்று காலை அவர்களுக்கு அந்த ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாரியப்பன் உயிர் இழந்திருக்கிறார் என்பது கேட்ட உடனே அவர்கள் மிகவும் ஒரு சோகத்தில் தான் இங்கே ஆழ்ந்திருக்கிறார்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா வாண்டராம்பட்டி இந்த பகுதி ஒரு கிராமத்து பகுதி தான். இது இங்கே அனைவருமே அதாவது மாலையில் தான் காட்டு வேலைக்கு சென்றுவிட்டு மாலை தான் வருவார்கள். வந்த வண்ணமே தான் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் துக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இந்த இறப்பு எங்களால் ஜீரணிக்கவே முடியாது. மேலும் இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அனைவருமே
வந்த வண்ணமே தான் இருக்கிறார்கள். தற்போது நம்மிடம் வந்து இறந்த மாரியப்பனின் மைத்துனர் தினேஷ் நம்முடன் இருக்கிறார். தற்போது அவரிடம் நம்ம கேட்கலாம். வணக்கம். அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க? நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்களா? எப்படி உங்களுக்கு தகவல் கிடைச்சது? இல்லை சார், என்னோட பேர் தினேஷ். எனக்கு நிறுவனத்துலேருந்து இது எதுவுமே ஃபோன் கால் எதுவுமே பண்ணல சார். என்னோட இன்னொரு மச்சான் அங்கே இருந்துச்சு, அங்கே குவைத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் மூலியமாக தான் நேற்று தகவலும் கிடச்சிது. பட் அதுவும் நேற்று நைட்லேருந்து அவளுக்கு தெளிவான எதுவுமே அங்கே கவர்மெண்ட்லேருந்து இல்லை கம்பெனி சைட்லேருந்து எதுவுமே சொல்லலை. பட் இவருமே எங்களோட இந்த ஓட்டர் ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்து அங்கே அவங்க பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்து அது மூலமாக வச்சு தான் பார்த்தோம். ஆனால் நைட் வரைக்கும் இவருக்கும் சரியான தகவல் தெரியல. இன்றைக்கி காலையில் அதுவுமே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதாவது அப்போயுமே கன்ஃபார்மாக இல்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத இறந்த மாதிரி சொல்லி இவர் போயிருக்காங்க மாதிரி சொன்னாங்க. அதனால் அப்படி தான் எங்களுக்கு தெரிய வரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இறந்த மாரியப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் வந்து 20 ஆண்டுகளாக வந்து வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில் இவர் இறந்தது வந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரும் ஒரு துயரமும் இதுதான் ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து அவர்கள் உடலை வந்து விரைவாக அரசு வந்து கொண்டு வந்து அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்பது வந்து அவர்களோட ஒரு கோரிக்கையாகவே தற்போது. நிச்சயமாக ராஜன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக கடலூரிலிருந்து உசேன் இணைந்திருக்கிறார். உசேன், குவைத் நாட்டிற்கு கடலூரிலிருந்து ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற ஒருவர் இறந்திருக்கிறார் இந்த தீ விபத்தில். அங்கு அவருடைய குடும்பத்தார் என்ன சொல்கின்றனர்? அவருடைய சுற்றத்தார், கிராமத்தார் என்ன சொல்றனர்? அருணா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை அடுத்திருக்கக்கூடியது முட்டம் என்ற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். இங்கு சாலை வசதி கூட அந்த அளவுக்கு ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே அந்த பிறந்து வளர்ந்த இளைஞர், அதாவது அவருடைய கனவு, சின்னதுரை என்பவருடைய கனவு தான் காவலராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பல முறை முயற்சித்தும் தான் காவலராக ஆக முடியவில்லை என்றவுடன் அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத் நாட்டிற்கு சென்றிருக்கின்றார். குவைத் நாட்டில் சென்று தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காகவும் தன்னுடைய சுற்றத்தாரை வளர்ப்பதற்காகவும் அரும்பாடுபட்டு அவர் பணியாற்றிருக்கின்றார். இந்த நிலையிலே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததிலிருந்து அவருக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு கவலை அவருக்கு நீங்காமல் இருந்தது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குவைத் நாட்டிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அப்போதும் அவருக்கு குழந்தை இல்லை. இருந்த போதிலும் இந்த குவைத் நாட்டில் இருந்த நிறுவனத்தார் இவருடைய வேலையையும் இவருடைய திறமையையும் விரும்பி நீ மீண்டும் ஒரு 6 மாதம் வந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பின் காரணமாக அவர் கடந்த 5 மாதத்திற்கு முன்பாகத்தான் குவைத் நாட்டிற்கு சென்றார். அங்கு 5 மாதம் தான் வேலை செய்திருக்கிறார். அடுத்த மாதம் நான் ஊர் திரும்பி விடுவேன் என்று தன்னுடைய மனைவி சத்யாவிற்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டும் தன்னுடைய தாயாருக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டும் அவர் சென்றிருக்கின்றார். நேற்று காலை நடந்த அந்த தீ விபத்திலே அவர் அந்த கட்டிடத்திலிருந்து தீ விபத்திலிருந்து தப்பிப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து அந்த 5 மாடி கட்டடத்திலிருந்து கீழே குதித்திருக்கின்றார். அதில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்த செய்தி அந்த குடும்பத்தை நிற்கதையாக ஆக்கியிருக்கின்றது. அங்கு அவருடைய மனைவி இருக்கின்றார். நாம் அவர்கள் கேட்போம். ஆமா, நீங்க அந்த தகவல் உங்களுக்கு எப்ப கிடைச்சதுமா? இன்னைக்கு காலைல தான் சார் சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வேலை பார்ப்பாங்க. இன்னும் அவங்க யாரும் சொல்லல சார். கூட வேலை பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கடைசியா அவர் உங்கள்கிட்ட எப்பமா பேசினார்? முந்தா நாள் நைட்டு 9:15 பேசினாங்க சார். நைட்டு பேசினாங்க. கண்டிப்பாக இது போன்று வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தினமும் தங்களுடைய குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் பேசித்தான் அவர்கள் தங்களுடைய அந்த நினைவுகளையும் தங்களுடைய அந்த குடும்பத்தாருடைய அவருடைய அந்த அன்பையும் பெற முடிகின்றது. இந்த நிலையிலே எப்படியும் 1 மாதத்தில் திரும்பி விடுவோம் என்று ஆசையாக இருந்தவர் தற்போது அங்கு பிணமாக இருக்கின்றார். இந்த நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் அமைப்புகள், அதாவது அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளிலிருந்து அந்த அலி என்பவர் தற்போதுதான் தகவல் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த சின்னதுரையுடைய உடல் உட்பட 5 பேருடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் 2 பேருடைய உடல் கூறாய்வு செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இரவு இந்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் 30 பேர் தனி விமானம் மூலம் இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகின்றது. ஆகவே அவருடைய உடலை காண வேண்டும் என்பதற்காக ஊர் உறவினர்களும் பொதுமக்களும் அவருடைய குடும்பத்தாரும் காத்திருக்கின்றார்கள். இந்த கிராமமே சோகத்தில் தள்ளாடுகின்றது. அருணா, ரஹ்மான், அந்த பெண்மணி பேசியதை கேட்கும் பொழுதே மனது கனக்கிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ரஹ்மான்.